காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே தோட்டத்தில் ஒரு ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவையானதெல்லாம் இருந்ததுன்னா அதை பறித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். முருங்கைக்காய், கருவேப்பிலை, கீரை, மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸான கீரையும் போட்டிருக்கேன். ஸோ அது தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து முடியலை அப்படின்னா, தேங்காய் தண்ணியை விட்டு நம்ம மாவை கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சுட்டு பாருங்கள். அதுவுமே நல்லா தான் இருக்கும். தேங்காய் பாலோட ஈக்குவலுக்கு தேங்காய் தண்ணியும் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். இது அந்த அளவுக்கு இனிப்பு சேராத மாதிரி இருக்கும். ஆப்பத்துக்கு சைடிஷாக சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் சட்னி தான் ஆப்பத்துக்கு. லஞ்சுக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன். சேனக்கிழங்க நீங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உப்பு, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் நல்ல கையை விட்டு பரட்டி விட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் வதக்கி எடுத்து பாருங்கள். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாட்டும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.